சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் வந்து எதுக்காக ராஜாங்கத்தை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுன்றதுக்காக தமிழ் அது எதுவுமே ரியாக்ட் பண்ணாம தமிழ் பாட்டுக்கு போயிட்டு அவார்ட் வாங்குறாங்க. அப்ப நம்ம தமிழை பத்தி அவ்வளோ பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. கூட நம்ம தமிழோட ஹஸ்பண்டும் இருக்காங்க சேது. இப்ப அவர் எம்எல்ஏ, அவரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்ப சீஃப் டாக்டர் வந்து கூப்பிடுறாங்க. நம்ம தமிழுக்கும் சேதுக்கும் விவாகரத்தான விஷயம் வந்து அவங்க யாருக்கும் தெரியாது. அதனால கூப்பிடுறதுனால உடனே பாட்டி வந்து, ஏயா சேது, உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வெளி உலகத்துக்கு எதுக்காக காட்டிக்கிட்டு அதனால நீயும் கூட போயிட்டு நில்லியான்னு சொல்லிட்டு சொன்னதும், அப்பதான் அதெல்லாம் முடியாது அப்பதான்றாங்க. இங்க பாரிய சேது, தமிழ் நீ மட்டும் இல்லனா இவ்ளோ தூரம் அவ வளர்ந்து வந்திருக்க மாட்டா. அவளுடைய வெற்றிக்கு கண்டிப்பா நீயும் ஒரு துணையா தான் இருந்திருக்க. நீ போய் நிக்கிறதுனால ஒன்னும் எதுவும் மாறிட போறது கிடையாது. அதனால போன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. சேதுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. வாங்க வாங்க சேதுன்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் எல்லாம் கூப்பிடுறதுனால சேதுவும் அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. சேது கிளம்பி போனதும் இப்ப நம்ம தமிழுக்கும் சேதுக்கு 2 பேருக்குமே ஒரே மாலை ஒரே சால்வை எல்லாம் போட்டு அவ்வளோ கௌரவப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் வந்து சேதுவை பத்தி பேசுறாங்க. நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பா என்னுடைய எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா காரணம். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நான் 12th பரீட்சை எழுதுனதுல இருந்து எல்லா விஷயத்திலுமே எனக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. இப்ப வேணும்னா எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாட்டால நாங்க பிரிஞ்சிருக்கலாம். ஆனா என் வெற்றிக்கு பின்னாடி அவர் தான் மூல காரணமா இருந்திருக்காருன்னு சொல்லி தமிழ் சேதுவை பாராட்டி பேசுறாங்க. சேது மனசுக்குள்ள, நீ மட்டும் என் அப்பாவோட பேச்சை எதிர்த்து ஜெனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா நம்ம இந்நேரத்துக்கு 2 குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டது நீ தாண்டி, உன்னால தாண்டி. என்ன ஆனாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி சேது திரும்பவும் பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.